டங்ஸ்டன் கனிமச் சுரங்கத்தை தோண்ட அனுமதித்தால் பல்லுயிர் பாதுகாப்பு மண்டலமாக உள்ள மேலூர் பகுதியை காப்பாற்ற முடியாமல் போய்விடும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ எச்சரித்துள்ளார். மதுரை மேலூரில் டங்ஸ்டன் கனிமச் சுரங்கம் அமைப்பதற்கான ஏல ஒப்பந்தத்தை முழுவதுமாக ரத்து செய்ய வலியுறுத்தியும் இந்த திட்டத்தை முன்னெடுத்துள்ள ஒன்றிய அரசை கண்டித்தும் மேலூர் பென்னிக்விக் பேருந்து நிலையம் அருகே மதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. பல்லுயிர் பாதுகாப்பு மண்டலத்தில் டங்ஸ்டன் சுரங்கத்தை தோண்ட அனுமதிக்க முடியாது என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர். டங்ஸ்டன் கனிமச் சுரங்க ஏலத்தை முழுமையாக ரத்து செய்யும் வரை தங்கள் போராட்டம் தொடரும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்தார். திட்டத்தை ரத்து செய் ஒன்றிய அரசே, பாஜக அரசே, மோடி அரசே, ரத்து செய் டான்சர் சுரங்க திட்டத்தை ரத்து செய். கனிம வளம் இங்கே இருக்கிறது, அதை எடுக்க வேண்டும் என்று இந்த ஸ்டெர்லைட் கம்பெனியினுடைய முதலாளி இருக்கிறாரே அகர்வால், அந்த வேதாந்தா குடும்பத்தினுடைய இந்துஸ்தான் ஜிங்க் என்ற நிறுவனத்துக்கு அவர்கள் அனுமதி கொடுத்து விட்டார்கள். மாநில அரசை கேட்காமல் சகோதர திராவிட மாடல் ஆட்சி நடத்துகின்ற தளபதி ஸ்டாலின் அவர்கள் அபிப்பிராயம் அறியாமல் டெல்லியில் இருந்து கொண்டு இந்த உத்தரவை போட்டார். உடனே நம்முடைய முதலமைச்சர் சொன்னார், நான் உயிரோடு இருக்கிற வரையில் இந்த திட்டத்தை அங்கே வேலூர் பகுதியிலே வரவிட மாட்டேன் என்று சொன்னார். அன்றைக்கு நானும் கோர்ட்டிலே இருக்கிறேன். இந்த அளவுக்கு இதை பாதுகாக்க அவசியம். 3000 ஆண்டுகள் வரலாறு கொண்டது இந்த மேலூர் பூமி. மேலூர் சுற்றுவட்டாரத்தில் உள்ள அரிட்டாப்பட்டி, வெள்ளாளப்பட்டி, நாயக்கர்பட்டி, மீனாட்சிபுரம், மேலவளவு, எட்டிமங்கலம் உள்ளிட்ட கிராமங்களை உள்ளடக்கிய சுமார் 5000 ஏக்கர் நிலத்தில் டங்ஸ்டன் கனிமத்தை எடுப்பதற்கான ஒப்பந்த ஏலத்தை ஒன்றிய அரசு அறிவித்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்களும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.